ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் யாக்கோப்பு 1:22 வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரம் முழுவதும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பேசிக்கொண்டு வந்தோம். இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவ அப்பமாய் அது இருக்கிறது. அது நம்மை ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ந்து செழித்தோங்க செய்கிறதாய் இருக்கிறது. இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள வார்த்தையில இருக்கிற அந்த உண்மை செயல்பாட்டிலே கொண்டு வரப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. The word has the power and a life in it, and it needs to be activated. நாம் அதை செயல்படுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்போம் என்று சொன்னால், நமக்கு தனிப்பட்ட தடைகள் உண்டு, நமக்கு மன ரீதியான பிரச்சனைகள் உண்டு, பணக்குறைவுகள் உண்டு, அதற்கு மேலாய் ஆவிக்குரிய போராட்டங்களும் உண்டு. இவைகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறது தெரியுமா? நம்முடைய சந்தோஷத்தை நம்மிடத்திலிருந்து அவைகள் எடுத்து போடுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய நிலைமையை அது மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. இவ்விதமான தடைகளும் கற்களும் மேலான நாம் எதிர்பார்க்காத இவ்விதமான வாழ்வின் போராட்டங்கள் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்ல இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. நாம் வெறுமனே வார்த்தைகளை கேட்பதினாலே ஒரு பிரயோஜனம் வருவதில்லை. இந்த வார்த்தையிலே வல்லமை, அதிகாரம், ஜீவன், மகிமை, மேன்மை எல்லாம் இந்த இயேசு ராஜாவுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. ஆனால் அவைகளை நாம் செயல்படுத்தும் வரையிலும் அவைகளின் பலன் நமக்கு கிடைப்பதில்லை. நாம் அவைகளை செயல்படுத்த வேண்டும். எவ்விதமாய் செயல்படுத்துவது? உதாரணமாய், இப்பொழுது நம்முடைய வீட்டிலே ஒரு மின் விசிறி ஃபேன் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், அந்த மின் விசிறிக்குள்ளே தேவையான மின்சாரமும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது தானாய் செயல்படுவதில்லை, தன்னிச்சையாய் செயல்படுவதில்லை. யாரேனும் ஒருவர் அதற்கான சுவிட்சை ஆன் செய்தால் ஒழிய அந்த மின் விசிறி ஓடாது. அதை போலதான் நாம் தேவனுடைய வார்த்தை, அந்த உண்மை, அந்த சத்தியம் சொல்லுகிறதை படி நாம் செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய வார்த்தை ஆகிய தேவன் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகளின்படியே நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுது நமக்கு மேலான ஜெயம், விடுதலை நமக்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. You need to declare the truth over your life. அதை செயல்படுத்துகிற பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை, அந்த சத்தியம், வேதம் சொல்லுகிறது வசனம்தான் சத்தியம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வது என்று தெரியாது இருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். You need to speak over your situations. இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்க வாழ்க்கையில் பேசுங்கள். வாழ்க்கையில எவ்விதமான தடைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், மிக மோசமான நிலைமைகள் இருந்தாலும், வியாதிப்பட்ட நிலைமை இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் இந்த வார்த்தையை செயல்படுத்துகிற பொழுது, செயல்படுத்துவது என்று சொன்னால் ஒரு சுவிட்சை ஆன் செய்வதை போல இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். You need to speak. அப்பொழுது செயல்படுத்தப்படுகிற பொழுது அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை, மகிமை, தேவனுடைய அதிகாரம் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியர் 3:17 இவ்விதமாய் சொல்லுகிறது, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து
அவர் முன்னிலை ஆகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நம்ம எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை கட்டவிழ்த்து விடுங்கள். ரிலீஸ் தி வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையை பேசுங்க, ஆக்டிவேட் பண்ணுங்க. உங்களுடைய நிலைமை மாறும், உங்களுடைய சூழ்நிலைமை மாறும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில மேன்மைகள் வர வேண்டுமா? ஜெயம் வர வேண்டுமா? சுகம் கிடைக்க வேண்டுமா? தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் வர வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் நன்றாய் செழித்தோங்க வேண்டுமா? உங்களுடைய சபைகள் வளர வேண்டுமா? கவலைப்படாதிருங்கள். இந்த வார்த்தையை செயல்படுத்துங்கள். நமக்கு வார்த்தை தெரியும், வார்த்தையை நம்ம கேட்கிறோம், வசனத்தை நல்லா தெரியும், நிறைய வசனத்தை நம்ம தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை செயல்படுத்துவதில்லை. அங்கே நாம் தோல்வியுற்று போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 தெசலோனிக்கர் 2:17 வசனம் யூதமாய் சொல்லுகிறது, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, you need to activate the word of God in your life. Don't worry about the problems. Don't worry about the spiritual attacks. பிரச்சனையை பார்த்து கவலைப்படாதீங்க. ஆவிக்குரிய போராட்டத்துல தோத்து போயிடுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். மாறாத இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. யாரால இதை தடுத்து நிறுத்த முடியாது. So speak that powerful word. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை, வல்லமை நிறைந்த அந்த வார்த்தைகளை பேசுங்க. ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய மாறாத வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு மாதிரியாய் ஆண்டவரே, இந்த உலகத்துல நீர் வைத்து போன எல்லா அடிசுவடுகளுக்காய் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே வசனத்தை கேட்டு கடந்து போகிறவர்களாய் அல்ல, வார்த்தைகளின் கேட்டு அவைகளின்படி வாழுகிறவர்களாய், அந்த வார்த்தையை செயல்படுத்துகிறவர்களாய். நீர் அத்தி மரத்தை பார்த்து பேசினீரே. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே ஒவ்வொரு கட்டத்திலும் பேச வேண்டிய இடத்துல பேசுவதற்கு ஞானத்தையும் விவேகத்தை நீர் கொடுப்பீராக இந்த பிள்ளைகளுக்கு ராஜா. இந்த நாளிலே உம்முடைய தயவு, வல்லமை, அதிகாரம், ஆளுகை இவர்களை மூடிக்கொள்ளட்டும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.